சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ரேவதி, நாகு கார்த்திகை இந்த இடத்துல தானே ஒப்படைக்கிறதா இலக்கியா சொன்னா? ஆமா, ஆனா இன்னும் காணோம். மணி வேற 10:45 ஆகுது. கௌதம பார்த்துட்டு வரேன்னு போன இலக்கியாவை வேற இன்னும் காணோம். வா வா இலக்கியா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கௌதம பாத்துட்டியா? பாத்துட்டேன் அத்தை. நாகு கார்த்திகை ஒப்படைக்கிறான்னு சொன்னதும் அவரால சந்தோஷத்தை தாங்கவே முடியல. எப்படியோ இன்னையோட கௌதம்க்கு கஷ்டம் தீரப்போகுது. ஆமா, நாகு சரியா 11 மணிக்கு வந்துருவான்ல? ஆமா அத்தை, கண்டிப்பா வந்துருவான். சரி. தாட்சாயினி, தாட்சாயினி. சொல்லுங்க. இந்த அஞ்சலி எங்க? ரொம்ப நேரமா காணோம். எங்க போயிருப்பா? புருஷன் கிடைக்கணும்னு ஏதாவது கோயிலுக்கு போயிருப்பா. இதே வேலையா போச்சா அவளுக்கு? சார், டேய் நாகு, உள்ளவா. டேய், நீ என்னடா இங்க வரேன்னு ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்க? ஏண்டா, அன்னைக்குடானா உன் ஆளுங்க பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு கார்த்திகை தப்ப விட பார்த்தாருங்க. நான் தான் சரியான டைம் போன் பண்ணி கார்த்திகை தப்பிக்க விடாம பண்ணேன். ஆமா, நீ அன்னைக்கு பொறுப்பு இல்லாம எங்கடா போன? இலக்கிய உன்னை கண்டுபிடிச்சிருவாளோ நாங்களே பயத்துல இருக்கோம். ஆனா நீ அத பத்தி எல்லாம் கவலையே இல்லாம வெளியே சுத்திட்டு இருக்க. நல்ல வேலை அஞ்சலி வீட்டுல இல்ல. அவ இருந்து உன்னை பார்த்திருந்தா பெரிய சிக்கலா இருக்கும். டேய் நாகு, இதாண்டா உனக்கு லாஸ்ட் சான்ஸ். போ, போய் கார்த்திகை பத்திரமா பாத்துக்க. இல்ல சார், நான் அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன் சார். என்ன பேசணும்? கார்த்திகை விட்டுலாமே சார். ஏய், என்னடா சொன்ன? என்ன சொன்ன? கார்த்திகை அவங்க குடும்பத்துக்கிட்டே ஒப்படைச்சலாமா சார்? ஏய், உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? இல்ல, பிடிச்சிருந்த பைத்தியம் நேத்து தான் தெளிவாச்சு. இலக்கிய என்கிட்ட வந்து கார்த்தியை விட்டுருன்னு கேட்டாங்க. அதான் அவனை அவங்க கிட்டே ஒப்படைச்சலான்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இலக்கிய கேட்டாளா? டேய், எனக்கு ஒண்ணும் புரியல, தெளிவா சொல்லு. சார், நேத்து வீட்டுல இருந்து குடோனு கிளம்பின்னு இருந்தேன் சார். என்னோட உயிரே என் குழந்தை தான் சார். அவங்க அந்த இலக்கிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி மறுபிரிவு கொடுத்துருக்காங்க சார். பதிலுக்கு நியாயமாக கேட்டதை ஒரு உதவியாக நானும் செஞ்சு தரேன்னு ஒத்துக்கிட்டேன். அதான் இப்போ 11 மணிக்கு கார்த்தியை இலக்கியா கிட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார். குடோனுக்கு போகிற வழியில் உங்களை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் சார். என்ன திமிரு இருந்தா கார்த்திகை இலக்கியா கிட்ட ஒப்படைக்கிறேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவேன். தொலைச்சிருவன், தொலைச்சு. எங்க காசுல வாழ்ந்துட்டு நன்றிய மட்டும் இலக்கியாவுக்கு காட்டுறியா? அவ இவனோட குழந்தைய காப்பாத்தினாளா, உடனே இவரு அவளுக்கு விசுவாசமா நடந்துக்கிறாரா? கொன்னுடுவேன் பாத்துக்க. பாத்தீங்களா எஸ்எஸ்கே, இலக்கிய கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்டருக்குள்ள வந்து நம்ம ஆளுங்களே அவளுக்கு சாதகமா மாத்திட்டு இருக்கா. இதையெல்லாம் கவனிக்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், இலக்கியா பிளான் பண்ணித்தான் உன்னை தேடி வந்து அவன் நாடகம் பண்ணிட்டு இருக்காடா. அது புரியாம நீ உளறிட்டு இருக்காத. போ, போய் வேலையை பாரு. போடா போடா. இல்ல சார், இலக்கிய நல்லவங்க சார். அவங்க பக்கம் எந்த தப்புமே இல்லையா சார்? நீங்க தான் கார்த்தியை கடத்தி வச்சுட்டு தப்பு பண்றீங்க. ஏய்,
இப்ப நீ என்னடா சொல்ல வர? கார்த்தியை விட்டலாம் சார். விட முடியாது. என்னடா பண்ணுவ? நானே கார்த்தியை கூட்டிட்டு போய் இலக்கியா கிட்ட ஒப்படைச்சிருவேன் சார். மணி 11 ஆயிருச்சு. நாகு எந்த பக்கத்துல இருந்து வருவான்னு தெரியலையே. எந்த பக்கமா வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என் புள்ள கார்த்திகை பார்க்கணும், அவ்வளவுதான். நிச்சயமா நீங்க பாப்பீங்க அத்தை. ஆஹா ஓஹோ ஆஃபருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? The Chennai Silks and ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.